அருமை தாத்தாவே, என் அருமை தாத்தாவே, சொல்லுங்க செல்வங்களே, ஒரு பாட்டு பாடுங்க தாத்தா, கடவுளை பற்றி பாட்டு. என் பாட்டு மீது உங்களுக்கு அவ்வளவு விருப்பமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, சும்மா கேட்குறோம். அச்சா, ஓகே ஓகே, அப்படியும் இப்படியும் நீயும் நானுமா. என்ன தாத்தா சாமியார் கடவுளை பார்த்து என்னவா சொல்கிறீங்களோ? இல்லை, நாம் தான் அவரை புகழ்ந்து பாடுகிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு பாடிக்கொண்டு இருக்கிறோம். என்ன தாத்தா பாட்டு பாட்டுங்க பார்க்கலாம். நம்ப அவருக்கு நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நன்று என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உன்னிட உணவும் உடுத்திட உடையும், உன்னிட உணவும் உடுத்திட உடையும், ஒரு குறையின்றி காத்து வந்தாய் அப்படின்னு பாடுறோம். நன்றி நன்றி பாடல். அதோடு இன்னொரு நன்றி பாடல் இப்படி. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கே கடவுளே, நான் செய்கிற ஒரு வேலையும் உங்களுக்கு, நான் எப்போதும் என்னுடைய நினைவெல்லாம் உன்னை பற்றியே என்று அவர் கருத்தோடு ஒரு பாட்டு பாடுறார். எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்காக. நான் செய்கிற எல்லா வேலையும் உனக்காக ஒப்பு கொடுக்குறேன். என் சொல் வார்த்தைகள் எல்லாம் உனக்காக, என்னுடைய செயல்கள் எல்லாம் உனக்காக அப்படின்றத வச்சுன்னு நான் இந்த பாட்டு பாடினேன். எல்லாம் உமக்காக, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்காக கடவுளே அப்படின்ற மாதிரி நான் பாட்டு பாடினேன். இந்த எக்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்கோ என்ன தாத்தா எக்கோ? ஓலப்பல் தாத்தா என்ன தாத்தா எக்கோ? அதாவது நம்ம சொல்கிறது அது அப்படியே செவட்டு மேலே பார்த்து திரும்பி பிரதிபலிக்கும். என்ன தாத்தா இப்போ புதுசாக சொல்கிறீங்க, முன்ன செவத்தில் பந்து திருப்பி வரோன்றீங்க, இப்போ எக்கோ இப்போ லேட்டஸ்ட்டாக எதாவது சொல்கிறீங்க. அந்த மாதிரி நான் எல்லாம் உனக்காக, என்னோடய சிந்தனை செயல் எல்லாம் உனக்காக, என்னையே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் பண்ணாக்கா, அவர் எக்கோ மாதிரி அவர் என்னை பார்த்து பாடுறாரு, நம்மளை பார்த்து எல்லாம் உமக்காக, எல்லாம் உங்களுக்காக, எந்த சிந்தனை செயல் அனைத்தும், ஒவ்வொரு செயல்கள் அனைத்தும், ஒவ்வொரு படைப்போம் அனைத்தும் உமக்காக. நான் படித்தது எல்லாம் உங்களுக்காக. நம்ம என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறோம் கடவுளே. என்னுடைய சிந்தனை செயல்கள் சொல்
எல்லாம் உனக்காக நம்ம பாட்டு பண்ணலாம். அவர் இந்த எக்கோ மாதிரி அவர் எப்படி பாடுறாரு, எப்படி எல்லாம் உங்களுக்காக எந்தன் சிந்தனை செயல் அனைத்தும், ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு படைப்புகளும் எல்லாம் உங்களுக்காகன்ட்டு அவர் பாடுறாரு. என்னடா இது போட்டிக்கு போட்டி இப்படி ஆகிப்போச்சுன்னு பார்க்குறாரு. நான் எல்லாம் உனக்காக ஒவ்வொரு எந்த சிந்தனை செயல் சொல்லு எல்லாம் உனக்காக கடவுளே, என்கிட்டக்கிறதெல்லாம் நான் உனக்கு தரேன் கடவுளே, நீ செய்த எனக்கு உதவிக்கு நான் நன்றி கடனா எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன் ரொம்ப பாடலாம். அவர் நான் படித்ததெல்லாம் உங்களுக்காக, என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்களை பற்றியே, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு யோசிச்சுருக்கிறதெல்லாம் எல்லாம் உங்களுக்காக, நான் யோசிச்சுருக்கிறதெல்லாம் உங்களுக்கு என்னத்தை செய்யணும்னுட்டு அவர் பாடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை தான் கண்டுக்கு தொடக்கிறீங்க, அல்றீங்களா? ஒன்றும் பாருங்க, நம்ம நம்ம அவருக்கு நன்றி கதலாம், நம்மகிட்ட இருக்கிறதான் உனக்கு தரேன் சொல்லிட்டு நம்ம பாடலாம். அவர் அதை திருப்பி நமக்கு பாடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் படித்ததெல்லாம் உங்களுக்காக, என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்களை பற்றியே அப்படின்னு அவர் பாடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. தாத்தா என்ன தாத்தா நீங்கள் பிளேட்டை மாற்றுறீங்க? நான் சொல்லுங்களே, கடவுள் படித்ததெல்லாம் நமக்காக, அவருடைய நினைவுகள் எல்லாம் அவருடைய படைப்புகளை பற்றியே அப்படின்ட்டு நான் தோணினேன். பார்த்தீங்களா? ஓகே சொல்லுங்களே, அவர் பாடினாலே நம்மளும் அதை திருப்பி பாடலாம், இன்னும் வேறு விதமாக கூட பாடலாம். ஓகே சொல்லுங்களே, கடவுள் நம்மை மறப்பதில்லை, நம்ம அவரை மறக்கக்கூடாது.